இருந்தேன்ல ஃபுல்லா பார்க்கல, பட் பார்த்த வரைக்கும் நான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த செக்ஷன் கோடிங் இருக்கு, அதே மாதிரி இந்த பட்டன் ஒன்று இருக்குல்ல. சரி, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ணணும். வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் ரெடி, டெலிவரிங் கிரேட் ஃபுட் ஃபார் மோர் தென் 18 இயர்ஸ். இங்க ஒரு மெனு, இங்க ஒரு மெனு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட். இதை வந்து நீங்க என்னன்னா இது ஹெட்டர் செக்ஷன், அதுக்கப்புறம் பேனர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. ஹெட்டர் செக்ஷன், அதுக்கப்புறம் பேனர். ஓகேங்களா? நமக்கு வெல்கம் டு இந்த இன்னொரு கலர் எடுத்துட்டு வர்றதுன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 ஐடியா இருக்கும். என்னென்ன ஐடியா சுவாதி? ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். வேற ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்காவா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த விஷயமும் வரணும். தென் அவர் மெனு அண்ட் புக்கே டேபிள் 2 பட்டன் இருக்கு. ஓவர் பண்ணும்போது கலர் வந்து மாறுது, ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் மாறுது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இதை எப்படி பண்றது? நமக்கு ஆல்ரெடி டேட்டாவை எடுத்துட்டு வந்து மேலே செட் பண்ணியாச்சு. வெல்கம் டு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதை இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா இங்கே இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா? நான் அந்த ஆஃப்டர் பிஃபோரை ரிமூவ் பண்ணிடுறேன். வெல்கம் டு ஏபிஜே ட்ரீம் டெக் இது மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா சாரி, இதில் இன்னும் 2 எலமெண்ட் இருக்கு. ஹெட்டிங் எலமெண்ட் ஒன்று இருக்கு, பேராகிராஃப் எலமெண்ட் இருக்கு, பட்டன் இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா எலமெண்ட்டையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எலமெண்ட்டை போட்டாச்சு, பேராகிராஃப்க்கும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். பத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதையே எடுத்து போடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா 2 பட்டன் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா எப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தனியாக குரூப் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, குரூப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ 2 எலமெண்ட் வருதோ அதுக்குன்னு ஒரு பேரண்ட்டை செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறதே புரியல அப்படின்னா இங்கே ஒரு அவர் மெனுன்னு ஒன்று இருக்குது, புக்கே டேபிள்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்த டிஃபால்ட்டாக நான் இதை கொடுத்தேன்னா எப்படி வரும்னா லைக் பக்கத்தில் வந்துடும் வச்சுக்கோங்களேன். எனக்கு இது 2த்துக்குமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2யுமே கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிப்பை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இல்லை எங்களுக்கு இது குழப்பற மாதிரி இருக்கு, டிஃபால்ட்டாக நீ எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணு. சரி, ஏஹெச்எஃப் டேகை யூஸ் பண்ணிக்கிறோம். பட்டனுக்கு ஏஹெச்எஃப் அவர் மெனு. ஓகே, இன்னொன்னையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். என்னது புக்கிய டேபிள் அப்படின்னு இருக்கு. 2 இது இருக்கு. 2த்துக்குமே தனித்தனி கிளாஸ் ஒன்று எழுதிக்கோங்க. தனி கிளாஸ் வந்து OM அவர் மெனு EA அப்படின்னு எழுதுறோம். சரியா? இப்போ தனித்தனியாக எழுதுனா என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு தனி கலரு, இதுக்கு தனி கலர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஆனால் எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2மே பட்டன் ஷேப் தான் எடுத்துகிட்டு வரணும். 2மே பட்டன் ஷேப் அப்படின்னா 2த்துக்கும் ஒரே டிசைன் நான் கொடுக்க போகிறேன். அப்போ இதுக்கு விட்டு பேனர் பட்டன் ஒரு கிளாஸ் எழுதணும். இது எதுக்குன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இந்த பேனர் பட்டன் 2த்துக்குமே சேமாக இருக்க போகுது. நான் இங்கே ஏதாவது ஒரு டிசைன் சொன்னேன்னா புக்கே டேபிளுக்கும் எடுத்துக்க போகுது. சரி, அப்புறம் இருக்கும்போது இது எதுக்கு அப்படின்னா அவர் மெனுக்கு நான் ரெட் கலர் கொடுக்க போகிறேன், இந்த புக்கே டேபிளுக்கு நான் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். அதை நீ பேனர் பட்டன்லேயே கொடுக்கலாமே. பேனர் பட்டனில் கொடுத்தா 2மே ஒரே கலர் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதனால் நான் இன்னொரு கிளாஸும் எழுதி வச்சுக்கிறேன். புரியுதா புரியலையா?
புரியலனா கேளுங்க, திரும்ப சொல்றேன். ப்ரோ இங்க கிளாஸ் நேம்ன்றது புரியுது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரிங் தானே? அதாவது 2 ஸ்ட்ரிங் ஒரே கிளாஸ் நேமா கொடுத்துருக்கீங்க கரெக்ட்டுங்களா? இது ஒரு கிளாஸ் நேம், இது ஒரு கிளாஸ் நேம். இந்த கிளாஸ்ல ஒரு சிஎஸ்எஸ் பண்ண போறேன், இந்த கிளாஸ்ல ஒரு சிஎஸ்எஸ் பண்ண போறேன். இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் இருங்களேன், இதை நான் இன்னும் தெளிவாகவே புரியுறேன். இப்ப இங்க இருக்கு, இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா, நம்மளுடைய கண்டென்ட் இங்க இருக்கு. ஓகே, இது மூணுமே நான் இந்த மூணுத்தையுமே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த சைடு எடுத்துறேன். இப்போ பேடிங் டாப்பு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் எதுவுமே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கு, கரெக்டுங்களா? நான் உங்களை கேட்குறேன், இந்த 3 எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறக்கிட்டு வரணும், இவ்வளவு தூரத்துக்கு கீழே எடுத்துட்டு வரணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எலமெண்ட் கிட்ட போயிட்டு, ஓகேங்களா, மார்ஜின் டாப்பு அப்படின்னு சொல்லி கீழே இறக்கலாம். மார்ஜின் டாப்னு சொல்லி கீழே இறக்கலாம். பாருங்க, ஆனா இது பண்ணா இந்த பேடிங் தானே யூஸ் பண்ணணும்? இல்ல இல்ல பேடிங் தானே யூஸ் பண்ணணும். பேடிங் யூஸ் பண்ணலாம், மார்ஜினும் யூஸ் பண்ணலாம். பேடிங் யூஸ் பண்ணீங்கன்னா அது இருக்கிற இடத்துல இருந்து, எனக்கு இந்த ப்ராப்ளம் வரணுன்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி மார்ஜின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மெயின் செக்ஷனுக்குள்ளார பிளாக் லெவல் எலமெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? நிவேதா, உங்களுடைய கோட்ல இதை தானே கேட்டிருந்தீங்க, பேனர் செக்ஷன். ஓகேங்களா, இந்த பேனர் செக்ஷன்ல ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லிடுவோம். எதுக்காக ஓவர்ஃப்ளோ ஹிடன் சொல்றேன்னா, என் பேரண்ட் கிட்ட சொல்லிடுவேன், கீழே இருக்கிறவங்க எல்லாமே மார்ஜின் தான் யூஸ் பண்ணுவான், லே அவுட் ப்ராப்ளம் வராம நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேரண்ட் செக்ஷனுக்கு சொல்லிடுவேன். இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த H1 டேக்குக்கு மார்ஜின் டாப்பு கொடுக்கலாம். ஓகேவா, நீ சொல்ற மாதிரி பேடிங் டாப்பும் கொடுக்கலாம். மார்ஜின் டாப்புக்கும் பேடிங் டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். இது ஒரு கண்டெய்னர். ஓகேவா, எனக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளார கேப் வரணுமா இல்லை கண்டெய்னரே மூவ் பண்ணணுமா? எனக்கு இப்போதைக்கு கண்டெய்னரே நான் மூவ் பண்ணிக்கிறேன், மேல இருந்து இங்க கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா, இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா பரத்ன்னு நினைக்கிறேன். பரத் நீ தானடா, எனக்கு இந்த டோபிள் வந்து இந்த இடத்துல இப்படி வந்துடுச்சு, திரும்ப வரணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கணும். இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல, இங்க நீங்க இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். திரும்பவும் சொல்றேன், இப்ப என்னுடைய எலமெண்ட் என்னென்ன வேணும், HTML எலமெண்ட் என்னன்னா H1 டேக், பேராகிராஃப் டேக், 2 பட்டன் டேக். ஓகே, நான் AHRF வச்சு டிசைன் பண்ணிக்க போறேன், இல்லைனா நான் பட்டன் வச்சு பண்ணிப்பேன்னா அது உன்னுடைய ஸ்டோர். ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான் கொடுக்க போறோம். ஓகேவா, இப்போ நான் இதை வச்சு இந்த 4 எலமெண்ட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டேன் 1 2 3 4. ரைட், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இதை மார்ஜின் டாப்பு கொடுத்தா இதை நான் வந்து ஒரு சைல்டு எலமெண்டா தான் வச்சிருக்கேன். H1 டேக் எல்லாமே நான் சைல்டு எலமெண்டா தான் வச்சிருக்கேன். H1 பேராகிராஃப் A டேக் எதுக்கு சைல்டா இருக்குன்னா இந்த பேனருக்கு சைல்டா இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லே அவுட் ப்ராப்ளம் வரும். வரக்கூடாது அப்படின்னா பேரண்ட் கிட்ட போயிட்டு ஓவர்ஃப்ளோவை தடுத்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்னென்ன டிசைன் எழுதி வச்சிருக்கோம், பேடிங் தேவையில்ல, டெக்ஸ்ட் அலைன் தேவையில்ல. ஓகே, நான் மேலே இருந்து மூவ் பண்ணிக்க போறேன். எவ்வளோ அப்படின்னா 150 அப்படின்னு. ஓகே, திரும்ப இந்த இடத்துல இருந்து நான் இதையும் இப்படி மூவ் பண்றேன். 70 பிக்சல் இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். H1 டேக்கை நான் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். உனக்கு ஃபாண்ட் சைஸ் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோ. ஓகேவா, இது வரைக்கும் இந்த விஷயத்தை இப்படி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை காப்பி பண்ணிட்டு
இப்போ இந்த கண்டென்ட் இருக்கு, இந்த கண்டென்ட்டை நான் இதே மாதிரியே மாற்றணும். ஓகேவா? இவன் என்ன கலர் கொடுத்துருக்கான், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த அம்புக்குறியை பிடிச்சி இவன் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. இருக்கா இந்த கலர் மாதிரி ஒன்று வரும்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இதை பிடிச்சிட்டு இது என்ன தான் கலர் அப்படின்றத இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இருக்குல்ல, இதை வச்சு இதுதான் இப்படி சொன்னீங்கன்னா இங்கே வந்துடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேராகிராஃபுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஃபாண்ட்டு சைஸை கொஞ்சம் color, okay, then font family Poppins. இப்போ இதையுமே அந்த இடத்துல இருந்து நான் லெஃப்ட் பண்ணிக்கிறேன். 70. இப்போ எனக்கு இந்த டிசைனும் அங்கே வந்துடுச்சு. ஓகே, இன்னும் இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறேன், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு எழுதி விட்டு பிஜி பேரான்னு எழுதி வச்சிருக்கேன். நான் இங்கே லிங்க் பண்ணல போல. இப்போ இந்த இடம் வந்துச்சு. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டனுக்கான டிசைன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் டக்கு 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 பண்ணிடுங்க. எனக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று வைக்க போகிறேன். ஓகேங்களா? தென் இதனுடைய டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிமூவ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபாண்ட் சைஸை ரிமூவ் பண்ண போகிறேன். முதல்ல நீங்கள் அதுலேருந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வரலன்னா வராது, கண்டிப்பாக வராது. பேனர் பட்டனுக்கான டிசைன் மட்டும் நான் இப்போ பண்ண போகிறேன். பட்டனுக்கான டிசைன் ஒரு இடத்துக்கு பண்ணால் போதும், 2 இடத்துக்கு வந்துடும். முருகேஷ் ப்ரோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2த்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம், உனக்கு 5 ரூபா உனக்கு 5 ரூபான்னு 2த்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ண முடியுதோ அதே 5 ரூபாவில் இதையும் பண்ண முடியும். இப்போ கலர் ஒயிட்டு, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன்னு. ஓகே, ஃபாண்ட்டு சைஸ் 18 பிக்சல், ஃபாண்ட்டு ஃபேமிலி பாப்பின்ஸ். வேறு என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்டு ரெட்டு. ஓகே, ரைட்டு. இப்போ வரைக்கும் இதை நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்டு ரெட்டுன்னு பண்ணியிருக்கேன். சரி, இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஹைட்டு கொடுக்க முடியாது. ஹைட்டு 10 px கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? சுவாதி இல்ல என்ன சுவாதி 10 வயசுல பேசுற? என்னது? ஓகே, இது இன்லைன் எலமெண்டா இருக்கிறதால வரல. 2 நாள் லீவ் விட்டாச்சுல, அதான் மறந்துட்டீங்களா பார்த்தேன். இப்ப இதை என்னவா மாத்தினா அது ஒர்க் ஆகும்? பிளாக் லெவலா மாத்தினா இன்னொன்னு போயிடும். இன்லைன் பிளாக். இன்லைன் பிளாக். பவி நீயா? ஆமாண்ணா. ஓகே, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். சரி, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் எடுத்துட்டு வந்தாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஹைட் வித்து கொடுத்துக்கலாம். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஹைட்டு ஒரு 30, வித்து போடு 60 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். பேடிங் ப்ரோ இப்போ பாருங்க, எனக்கு இது உள்ளுக்குள்ளேயே நவந்தா போதும். எனக்கு இந்த பாக்ஸை மூவ் பண்ணாதான் மார்ஜின். எனக்கு உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு 5 பிக்சல் மூவ் ஆச்சுன்னா 6 7 கன்வீனியன்ட் தான். ஓகே, 8 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, டீல 8 பிக்சலை டீல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட். எனக்கு இந்த பார்டர் மட்டும், இந்த பெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் கவ் மாதிரி வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? border radius.
radius. ஓகே, இப்போ மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா இது பிச்சிட்டு போயிடுது. ஓகே, இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போதான் நம்ம இன்னொரு எலமெண்ட்டை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சவுண்ட் வந்துச்சு. 10px போடு. இது வரைக்கும் எனக்கு ஓகே. ஓகேங்களா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய டிசைன்ல இதுதான் ஓகேவா, பட் எனக்கு இந்த இது வந்துருக்கு. நான் இப்போ இந்த கலரை நான் எடுத்துக்கிறேன். இந்த கலரை நான் எடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் இது, பார்டர் கலரை நான் செட் பண்றேன். பார்டர் 1px சாலிட் இப்படின்னு நான் கொடுக்குறேன். எதுக்கு நான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டு தேவை கிடையாது. பேக்ரவுண்டை கொடுத்தா வந்துடும். பேக்ரவுண்டு கொடுத்தா எனக்கு இந்த ரெட் கலர் வேணும். எனக்கு அந்த ரெட் கலர் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு நீங்க ரெட் கலரை வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உனக்கு தெரியணும் இது பட்டன் ஷேப் அப்படின்றது தெரியணும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டை கொடுக்கணும். ஓகேவா, இது மூலியமா இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது அவன் பின்னாடி அந்த கலரை அடிச்சு வைக்கிறான். ஓகேவா, நம்மளும் அதே தான். ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்டு என்ன கலரோ அந்த கலரை கொடுத்துக்கிறோம். இப்போ நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு அந்த டிசைன் எனக்கு வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படின்னா இந்த கேப் வந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹைட்டு வித்து டெக்ஸ்டர் லைன் பேடிங் அது செய்கிற வேலை தான் இது. ஓகேவா, இந்த ஒயிட் லைன் சாரி இந்த லைன் பார்டர் லைன் வர்றது நீங்கள் சொன்ன மாதிரி பார்டர் ரேடியஸ் பண்ணிட்டேன், பார்டரை 2px கொடுத்தாச்சு. ஓகேவா, புரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன் என்ன ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரோன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டு எதுக்காக எல்லா இடத்துக்குமே நான் செட் பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப கடகடன்னு கோடிங் பண்ணி நம்ம ராக்கெட்டுக்கு எழுத போறது கிடையாது. ஓ இந்த டைம்ல இந்த இடத்துல போய் வெடிச்சு போ அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏஹெச்எஃப் டேக்கை பட்டனா மாத்தலாம். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா பட்டனா மாத்தணும். எனக்கு பெருசா வேணும். பெருசா எப்படி வர வைக்க முடியும்? அதுதான் இன்லைன் எலிமெண்ட் ஆச்சு. பிளாக்கா மாத்து. எனக்கு தான் பக்கத்துல வரணுமே. நோடா நோட்டா மட்டும் சொல்லு, அதை தெரிஞ்சுக்காத. அப்ப டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வரணும். அது வந்துச்சுன்னா ஹைட் வித்து கொடுக்க முடியும். ஹைட் வித்து உன்னால கொடுக்க முடியுது அப்படின்னா பேடிங் கொடுக்க முடியும், டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுக்க முடியும். ஓகேவா, இந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு வச்சு இப்படி நீங்க லூப் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேவா, இப்ப நம்ம பண்ணது அதுதான். இப்ப இதுல இன்னொரு குரூப்பிங் எலமெண்ட் நான் ஒண்ணு சொன்னேன். 2 எலமெண்ட் வந்தா ஒரு பேரண்ட் வரணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இப்ப எனக்கு இந்த 2 எலமெண்ட்டுமே நான் என்ன செய்யணும்னா இந்த டெலிவரிங்க்கு நேரா இந்த பட்டனை எடுத்துன்னு வந்து நிறுத்தணும். இந்த டெலிவரிங் வீட்டுக்கு நேரம் இந்த கார் எடுத்துன்னு வந்து நிறுத்தணும். எப்படி நிறுத்தலாம்? ஓகே, இந்த இது இருக்குல்ல, இதுக்கு போயிட்டு பேனர் பட்டன் நீங்க மார்ஜின் லெஃப்ட் அடிச்சீங்கன்னா பேனர் பட்டன் கிளாஸ் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து நவரும் இங்க இருந்து நவரும். சரி, நான் தனித்தனியா கிளாஸ் வச்சிருக்குமே, தனித்தனியா நீங்க எழுதுறத விட என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். இதை எடுத்துருவோம், கர்சரையும் வச்சிருவோம். கர்த்தரை வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த கர்சரை காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுறோம். ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா எப்போ 2 எலமெண்ட் இந்த மாதிரி வருதோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை குரூப் பண்ணி வச்சுக்கணும். ஏன் நான் குரூப் பண்ணி வைக்கணும்? எனக்கு இந்த 2 எலமெண்ட்டுக்கு நீ ஒரு டிசைன் பண்ற, எனக்கு ஃபைன். ஆனா இதை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப இதனுடைய பேரண்ட் யாரு? இந்த இதனுடைய பேரண்ட் இதுதான், பேனர் பட்டன்ஸ் தான் பேரண்ட். ஓகேவா, இவங்கிட்ட வெளியே போடா அப்படின்னு சொல்ல போறேன். வெளியே போடா இல்ல, கொஞ்சம் நோந்து போடா அப்படின்னு சொல்ல போறேன். இப்ப மார்ஜின் லெஃப்ட் 10px நான் நவுந்துச்சு. ஏன்னா அந்த டிவ் தான் நவுறுது. ஓகேங்களா, மற்றபடி வேற எதுவும் நவுறல. டிவ் மட்டும் நவுறுது. டிவ்க்குள்ளார இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நவுறுது. ஓகேவா,
அப்புறம் இந்த ஓஎம் பிஏனா கொடுத்து வச்சிருக்கீங்களே, அது எனக்கு ஏதாவது தனியா கலர் வேணும்னு நினைச்சேன்னா நான் கொடுத்துப்பேன், இல்லைன்னா அப்படியே வச்சுப்பேன், இல்லைன்னா அது எனக்கு தேவையே இல்லைன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிப்பேன். ஓகேவா? அது என்னுடைய என் உரிமை. அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயம் நமக்கு வந்துருச்சு. இப்ப ஓஎம் எம்ஏனா கேட்டீங்கல்ல, எனக்கு இந்த பட்டன் மட்டும் இங்க இருந்து நவரணும். இது எங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நவுந்து இருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ் எழுதணும். அததான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பிஏ அப்படின்னு இருக்கா. இவர் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மார்ஜின் அவன் கீழே இருக்காத, கொஞ்சம் தள்ளி வந்துப்போ, முடிஞ்சு போச்சு. இல்லைண்ணா இதை நம்ம பேனர் பட்டனுக்கு இதெல்லாமே தேவையே கிடையாது. அந்த பட்டன் ஆல்ரெடி அழகா இந்த நவுந்து நிக்குது. ஓகேவா? அதை போய் நம்ம நோண்டிட்டு இருக்க தேவையில்ல. இந்த பட்டனை மட்டும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணா ஓகே. இதை காப்பி பண்ணிட்டு இப்ப இது வந்துருச்சு. சரி, இப்ப இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் வரும். கரெக்டா? ரைட். எதை ஓவர் பண்ணும்போது? இந்த பேனர் பட்டனை ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? எனி டவுட்? சரி, ஓகே. ஸோ நீங்க கேட்ட அந்த டவுட்டை நான் சொல்றேன். என்ன டவுட் அப்படின்னா, இந்த மேல ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனால தானே எங்களுக்கு இதுவே போயிடுச்சு. ஓகே சுவாதி, செக்ஷன் 1 கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு ஒரு ஐடி ஃப்ரீ ஹெட்டர். ஓகேவா? ஃப்ரீ ஹெட்டர்னு வச்சாச்சு. எங்க அந்த ரெஸ்டாரண்ட் 1 2 3. ஓகேவா? இது இருக்கிற சைடு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டாட் வச்சு லெஃப்ட்னு ஒன்று பிரிச்சுக்கோங்க, தென் ரைட். ஓகே, 2 செக்ஷனை பிரிச்சாச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ஐகான். ஓகே, என்வலப் ஐகான், அதுக்கப்புறம் மொபைல் ஐகான். ஸோ இதை அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஐகானை சூஸ் பண்ணிட்டு ஃபோன். இப்பயும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த லெஃப்ட் வச்சு, ஓகேங்களா, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் எனக்கு இந்த லெஃப்ட் வச்சு மொத்தமாவே இதை எல்லாத்தையுமே நான் இப்படி மூவ் பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு இந்த 2 செக்ஷனை கொஞ்சம் மூவ் பண்ணும், இந்த 2 செக்ஷனை மூவ் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சட்டக்குள்ள சட்டை அப்படின்ற மாதிரி இதுக்கு தனியா பேரண்ட், இதுக்கு தனியா பேரண்ட் வச்சுக்கலாம். இப்ப லெஃப்ட் ரைட்னு பிரிச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது ஒரு சும்மா இஎன்னு இது ஒரு இது கோட் போட்டு ஒன்று வந்தா, ஸோ இதுக்கு ஸ்பேன் ஒன்று போட்டு ஒரு கோடு பி அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இங்கே இப்படி வந்துடுச்சு. சரி ஓகே. இப்போ இது எல்லாமே இங்கே இருக்கு. ஓகேவா? இது எல்லாம் மேலே இருக்கா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரி மார்ஜின் தான் கொடுத்துருவோம். ஓகே. இந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா டாப் எலமெண்ட்டை ஒரு 40 பிக்சல் வச்சிருப்போம், அதனால வந்திருக்கும். சரி, இப்போ ஏன் இது அந்த மாதிரி மேலே இருக்கு அப்படின்னா டாப் 45 ஸ்டில் அது அங்கே தான். ஓகேவா? ஆனால் எனக்கு ஒரு செக்ஷன் உள்ளார வந்துடுச்சு. ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லோகோ வந்து கரெக்டான இடத்துல இருக்கு. மெனுஸை வந்துட்டு டாப் அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கிக்கோ, எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோ. பட்டனும் அதே மாதிரி தான். வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருங்க. நெக்ஸ்ட் ப்ரீ ஹெட்டர் செக்ஷன். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எல்லோ கிரீன் கொடுக்குறேன். எல்லோ கிரீன் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா? இவ்வளோ இது கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இதையும் இப்படி நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு சோர்சஸில் போயிட்டு இந்த style.css காப்பி பண்ணிவிட்டு இப்படி வச்சாச்சுப்பா. ஓகே, எனக்கு இதை எல்லாத்தையுமே அலைன் பண்ணும். எனக்கு இவன் இங்கே இருக்கிறது பிடிக்கல, இந்த எலமெண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ அது இந்த எலமெண்ட்டை இந்த இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்து வைப்பார்? ஒரே ரோலை எப்படி எடுத்துகிட்டு வந்து வைப்பார்? என்ன பண்ணலாம்? பொசிஷன் யூஸ் பண்ணலாம். சூப்பர், பொசிஷன் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிட்டு மேல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவோம். ரைட்டுன்னு இருக்கு, லெஃப்ட்னு இருக்கு. ரைட்டுக்கு லெஃப்ட். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இந்த ரைட்டோட பொசிஷனை நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அப்சல்யூட். அப்சல்யூட்னு ரெடியா இருக்கும். டாப் 0 அப்படின்னா அதுவுமே ரெடியா இருக்கும். ரைட் ரைட் சைடுல 0 கொடுத்துருங்க. அட ஆர்கி ஒர்க் ஆக மாட்டேங்கிறான். ரைட் 0 கொடுத்து இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வந்தாச்சு. டாப்பு கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்காக இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது ஏன் கீழே வந்துச்சுன்னா திரும்ப அந்த டாப்பை வந்து நம்ம 70 இருக்கும்போது கொடுத்தோமா, இது மாற்றிக்கலாம். டாப் தூக்கி தூக்கி வச்சுருக்கலாம். ஓகே, இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த அகைன் நான் மூவ் பண்ண போகிறேன். இந்த லெஃப்டை மூவ் பண்ண போகிறேன். மார்ஜின் லெஃப்ட் 10 px. எப்படி இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா மார்ஜின் அந்த லெஃப்ட்டுக்குள்ளே தான் இந்த ரெண்டு இதுவுமே இருக்கு. ஓகேங்களா? அதனால போ அப்படின்னா போயிடும். எது வரைக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த டேக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு தான் வேணும். அதனால லெஃப்ட்டுக்கு இப்படி வச்சுக்கணும். வச்சாச்சு. கொஞ்சோண்டு மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம். இப்போ அகைன் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா ஓவர் அந்த லே அவுட் ப்ராப்ளம். லே அவுட் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இந்த ஹெட்டர் டேகுக்கு போயிட்டு நீ அமைதியாக இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அது உக்காந்து சோர்சஸில் போயிட்டு இது வச்சாச்சு. ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை இப்படி பிரிக்கிறது, அதாவது இந்த எலமெண்ட்டை இப்படி மூவ் பண்ணுறது. எப்படி மூவ் பண்ணுறது? இதுக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருக்கேன். அந்த கிளாஸை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்னைக்கு இந்த விஷயத்த மட்டும் பார்ப்போம். ஓகே, இதையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் இன்னொரு ஒரு விஷயம் ஃபைனலாக இதை சொல்கிறேன். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வெப்சைட்டில் எப்பயுமே இதை வச்சுருக்கணும். வச்சு இல்லாமல் வெப்சைட் வந்துச்சுன்னா திருப்பி எழுதி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவோம். என்னன்றதை சொல்கிறேன்.
என்ன விஷயம் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு ஐ ஓகே, எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி மெயில் டேக் அண்ட் ஃபோன் நம்பர் டேக் வருதோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கிளிக் பண்ணா மெயில் போற மாதிரி இவனை வச்சிருக்கானே மெயில் போற மாதிரி வைக்கணும். கிளிக் பண்ணா கால் பண்ற மாதிரி வைக்கணும். எப்படி நான் வைக்கிறதுனா, இந்த ஏஹெச்எஃப் டேக்ல ஒரு ப்ளஸ் இது என்ன அப்படின்னா மெயில் டு அப்படின்னு கொடுத்துட்டு எந்த மெயில் ஐடிக்கு அப்படின்னு நீங்க இங்க கொடுக்கணும். ஏஹெச்எஃப் டேக்ல மெயில் டு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா சரி மெயில் தான், டூனா கிடையாது. ஹெச்எஃப் டேக் வெளில கொடுக்குறீங்களா? அண்ணா ஹெச்எஃப் புரியல. ஹெச்எஃப் டேக் உள்ள தான் மெயில் பக்கத்துல பாருங்க. கொடுக்கணும். சாரிப்பா மெயில் போட்டு என்னடா இது டக்குனு ஒர்க் ஆகலையே. டூனாவானா? மெயில் டூவா? சரி. மறந்து போயிட்டேன். ஓகே, மெயில் டூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த ஆட்ரிபியூட்டா போட்டேன். ஹெச்எஃப்ல மெயில் டூ யாருக்கு போகணும், இங்க என்ன கொடுக்குறோமோ அதை தான் கொடுக்கும். சரி, ஃபோன் நம்பருக்கு அப்படின்னா டிஇஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் விழுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டெலிஃபோன் ஃபோன் இதுக்கு போகும். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நீங்க எப்ப வெப்சைட் பண்ணாலும் இதை டிஃபால்ட்டா வச்சிருங்க. ஓகேங்களா? நீங்க சொல்ல கூட செய்யுங்க. இந்த இதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணாலே போயிடும். எப்படி இது வருதுன்னா, ஹெச்எஃப்ல மெயில் டூன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு டெலிஃபோன் டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா?